ஹலோ ஹலோ, நீங்க சொன்ன பலாமரம் கிட்ட நான் வந்துட்டேங்க. எங்க இருக்கீங்க நீங்க? ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? பலாமரத்துக்கு அடியில வரதுல ஒரு சின்ன பிரச்சனை. நாகனூர் போற வழியில சேர்வராயன் கோயில் பக்கமா திரும்பி 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அங்க ஒரு மாந்தோப்பு இருக்கு. அங்கதான் இருக்கோம், வாங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பொண்ணுங்கன்னா ஈன் இழிச்சிட்டு வந்துருவேன்னு நினைச்சீங்களா? என்ன வச்சு என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? சார், வீணா ரோஷப்படுறதுல அர்த்தமே இல்ல. இவ்ளோ முன்கோபியா இருக்கிற பையனை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. இத்தனை வருஷமா நீங்க பாக்கணும்னு ஆசையா தேடிட்டு இருந்த பொண்ணு உங்களை பாக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா உங்களுக்கு அந்த ஆர்வம் இல்லையே. சும்மா கோச்சுக்கிறீங்க. சரி விடுங்க, டீலிங் முடிஞ்சிருச்சு. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. டென்ஷன் ஆகாதீங்க, கூல். நீங்க சொன்ன மாந்தோப்புக்கு நான் கிளம்பி வரேன். நிஜமாவே நான் அங்க வந்தா அந்த பொண்ணை பார்க்கலாமா? இல்ல என் சின்ன வயசு கதையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட விளையாடுறீங்களான்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த கதையெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்? ஒண்ணு செய்யுங்க, மாந்தோப்புக்கு வாங்க. நீங்க போன் கூட பண்ண வேண்டாம். சத்தியமா நீங்க அந்த பொண்ண பாக்குறீங்க, சரியா? சரி, அப்ப வாங்க. அவர் பாவம்லாம் சொல்லிட்டு இருக்காத. இந்த தடவை அவரை கண்டிப்பா ஏமாத்த கூடாது சொல்லிட்டேன். யாரு என்னன்னு தெரியாதப்ப பாக்கணும்னு தோணுச்சு. இப்ப பயமாவும் இருக்கு, தப்புன்னு தோணுது தேனு. இது ஒரு சுகமான வேதனை தான், அனுபவி. ஏய், பால் கேனு விரவை கட்ட. நீங்க இங்கதான் மறைஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் என்ன அலைய விடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ள நீங்களா வந்துடணும். இல்லன்னு வைங்க, உங்க சைக்கிள இங்கே வச்சு கொளுத்திடுவேன். புரியுதா? 1 2 போடலாண்டி. 3 4 ஆத்தாடி, போலீஸ்காரனையே அடிச்ச மனுஷன் கோர்ட்ல நம்மளே அடிச்சாலும் அடிச்சிருவாரு. 5 வாமையில போய் பாத்துடலாம். 6 நீ போ, நான் வரல. சரி இரு, நானே போய் அவரை கூட்டு வரேன். 7 8 9. வணக்கம் சார். என்ன நீ மட்டும் வந்திருக்க? எங்க மயிலு? மயில் எதுக்கு சார்? நீங்க பிறந்த அதே கதிர் மெமோரியல் ஆஸ்பத்திரியில அதே நாள்ல தான் நானும் பிறந்தேன். நீங்க தேடிட்டு இருந்த அந்த பொண்ணு நான் தான் சார். ஏய், என்ன பொய் சொல்றியா? அடிச்சன் வை. அடிக்காதீங்க சார், அந்த பொண்ணு நான் இல்ல, மயில் தான். மயிலுங்க இங்கதான் சார் இருக்கா. மயிலு, மயிலு. சரி வாங்க
வாங்க சார் வாங்க. மயிலு 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 மயிலு. உங்களை பாக்குறதுக்கு பயந்துட்டே இருந்தா அதான் டக்குன்னு கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறேன். ஆ, நான் பிறந்தப்பவே எனக்கு சீரியஸான ஹெல்த் இஷ்யூ, பிரீத்திங் பிரச்சனை. அதனால பிழைக்கிறதே கஷ்டம்னு என்னை ஐசியூல வச்சிருந்தாங்க. எங்க அம்மா மட்டும்தான் எப்படியாவது தான் குழந்தை பொழைச்சிரும்னு நம்பினாங்களாம். அந்த நேரத்துல பக்கத்து ரூம்ல இருந்த ஒரு குழந்தை அழுதுச்சான். அந்த சத்தத்தை கேட்டு நீங்களும் அழ ஆரம்பிச்சீங்களாம். உங்களுக்கு போன உசுறு திரும்ப வந்துருச்சான். சரியா? மயிலு, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அன்னைக்கு நீங்க போன்ல பேசிட்டு இருந்தப்ப டிஸ்பிளேல இருந்த உங்க அம்மா போட்டோவை எங்க அம்மா பாத்துட்டாங்க. அந்த குழந்தையே நீங்க தானே சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை யாருன்னு நான் தேடி தேடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை தடவை நான் போயிருப்பேன் தெரியுமா? வருஷ கணக்கா உன்னை தேடிட்டு இருந்திருக்கேன். கடைசியில நீ இங்க இருந்துகிட்டு கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்திருக்க. தேங்க்ஸ் மயில, தேங்க்யூ சோ மச். இப்ப எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? என்னோட உயிரை காப்பாத்துனதுக்கு மயில. சார், நான் என்ன வைத்தியம் பார்த்தா உங்க உசுரை காப்பாத்துனேன்? சும்மா ஒரு அழுக சத்தம், அதுக்கு இவ்ளோ அலப்பறையா? என்ன மயில இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? பின்ன அந்த இடத்துல எந்த குழந்தை இருந்திருந்தாலும் அப்படிதான் அழுதுருக்கும். நீங்க பொழைச்சிருப்பீங்க. இல்ல மயில, அப்படிலாம் சொல்லாத. அந்த நாளை பத்தி நான் எப்போ நினைச்சாலும் என் மனசுக்குள்ள மழை பெய்யற மாதிரி தோணும். ஒரு வானவில் தெரியும், சாஃப்டா ஒரு மியூசிக் கேட்கும். அப்புறம் மயில, நீ இன்னும் நம்பலல, நான் அதை சித்திரமாவே வரைஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க பெயிண்டிங் எல்லாம் வரைவீங்களா? அது எப்போவாவது தோணும், அப்போ வரைவேன். இப்போ நான் உனக்காக வரைஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், பாக்குறியா? ஒரு நிமிஷம். சித்திரம் பேசுதடி, இது காலம் செய்த கோலமடி. என்ன மயில அப்படி பாக்குற? இல்ல சார், இத பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா. உனக்கு இதுல ஏதாவது தெரியுதா? தெரியுதா? என்ன தெரியுது? நீங்க சொன்னது எல்லாம் தெரியுதா? உங்க மனசு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? மலரே, நீ வந்ததும் இந்த ஏரியாவே மணக்குத. இது இயற்கை மனமா இல்ல செயற்கை மனமா? என்ன டிவில திருவிளையாடல் படம் பாத்தீங்களா? அதெல்லாம் இல்ல செல்லக்குட்டி.
பிடிச்சிருக்கான். ஆ, நல்லா இருக்கே. குடு. ஆமா, எங்க வாங்கின? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. எங்க வீட்ல யாருக்கும் தெரியாம துணி வாங்கிட்டு வந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தச்சு எடுத்துட்டு வந்தா எங்க வாங்கினு கேக்குறீங்க? ஏய், கோச்சுக்காதடா செல்லம். எனக்கு தெரியாதா நீ தான் தச்சிருப்பேன்னு? இல்ல, ஏதோ பெரிய கம்பெனி ஷர்ட் மாதிரி இருக்குல்ல, பாராட்டலாமேன்னு அப்படி சொன்னேன். அத போய் தப்பா நினைச்சிட்டு பாரு. எப்படி இருக்குன்னு போட்டு பாருங்க. போடுற. நீ டெஸ்ட் வந்திருக்க. ஏய், ஃபிட்டிங் எல்லாம் பக்காவா இருக்கு. நல்லா இருக்குடா. அது எப்படி அளவு எடுக்காம கரெக்டா தச்சிருக்க? நல்ல டைலர் கண்ணால பார்த்தாலே போதும், கரெக்டா தச்சிடுவாங்க. இதுக்கு நீ ஏதாவது கிளுகிளுப்பா பதில் சொல்லுவேன்னு நினைச்சேன். என்ன சொல்லணும்னு நினைச்சீங்க? சரி சரி, அதை விடு. இங்க பாரு செல்லம், இருடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ தைச்ச சட்டைக்கு தைக்கூலி கொடுக்கணும்ல? நான் ஒண்ணும் கூலிக்கு தைக்கல. அதுக்கு ஏதாவது பணம் கொடுத்து கேவலப்படுத்துறாங்க. ஏய், இது கேவலப்படுத்துற கூலி இல்ல. இது சொல்ல போனா அது வந்து கௌரவப்படுத்துற கூலி. அது என்ன கௌரவப்படுத்துற கூலி? அதுக்கு பேரு தான் ஏதோ என்னையே மீறி உங்க கூட பழகிட்ட 4 பேரு பழி சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது. என்னால என் தங்கச்சிங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு பயம்தான் இருக்கு. என் ஃப்ரெண்டு சுசீலாக்கு மட்டும் நாம பழகுறது தெரியும். கோபி பணக்கார பையன், அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ற எண்ணம்லாம் இருக்காது. அவன் ஆசையை தீர்த்துட்டு உன்னை விட்டு போயிடுவான்னு சொன்னான். நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அவ சொன்னது உண்மையா இருக்குமோன்னு சந்தேகப்பட தோணுது. என் மனசு, என் குணம் எதுவுமே தேவையில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சபடியே நடக்கட்டும். உங்களை ஏமாத்தின பாவம் எனக்கு வேண்டாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கட்டும். உங்களோட பழகிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால வாழ முடியாது. நான் இப்படியே இருந்துருவேன். என் வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும். நான் மனசார உங்களை விரும்பிட்டேன். உங்க ஆசையை நிறைவேற்றினதா இருக்கட்டும். இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன். என்கிட்ட எதுக்காக பழகுனீங்களோ அதை நிறைவேற்றிக்கோங்க. ஏன் பேசாம நிக்கிறீங்க? தொட்டு பேச விடலனா ஏன் வந்தன்னு கேட்டீங்கல்ல? போய் தொலைன்னு சொன்னீங்கல்ல? இவ்ளோ நாள் பழகிட்டு உங்களை கோவப்படுத்தி பிரிஞ்சு போக நான் நினைக்கல. வாங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு முழு சந்தோஷத்தை நான் கொடுக்கறேன். என் மனசுக்கு பிடிச்சவருக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிட்டேங்கிற சந்தோஷம் மட்டும் எனக்கு போதும். இதுக்கப்புறம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு வற்புறுத்த மாட்டேன். நீங்க கேட்டீங்கல்ல என் மேல நம்பிக்கை இல்லையான்னு, அப்படி நம்பி பழகுனதுக்கு நான் கொடுக்கிற விலையா இருக்கட்டும். மலரு, என்ன மன்னிச்சிரு. உன்னை பார்த்ததுல இருந்து உன் உடம்புதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதான் என் நோக்கமாவும் இருந்துச்சு. உன் உடம்பு மேல ஆசைப்பட்டுதான் உன் கூட பழகினேன். ஆனா உன் மனசு எவ்வளவு அழகானதுன்னு நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே
உன்கிட்ட நான் தப்பா நடந்துக்க மாட்டேன். முறைப்படி தாலி கட்டி உன்னை மனைவியை ஏத்துக்கிட்ட பிறகுதான் உன் பக்கத்துல வருவேன். என்ன மன்னிச்சிரு. நான் தான் பண்ணேன். அதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கா? டேய் கவனிச்சியா? சிரிப்பு சத்தம் கேக்குது. டேய் எனக்கு கேட்கலையடா. கேளு. ஆமா, முதலாளி விட்டு மோட்டார் ரூமுக்குள்ள சிலுமிசம் நடக்குது. அப்படின்னா ஆம்பளை சத்தம், பொம்பளை சத்தம், ஜல்சாதான். கவனிச்சியா? இப்ப என்னடா பண்ணலாம்? மோட்டார் ரூமுக்குள்ள அதுவும் மத்தியான நேரத்துல இந்த மாதிரி நடக்குது. சும்மா விடக்கூடாதியா? நம்ம மண்ணு மான மரியாதை உள்ள மண்ணு. இப்படி எல்லாம் நடக்கவே கூடாது. இப்போ நான் கதவை பூட்டிட்டு காவலுக்கு நிக்கிறேன். நீ என்ன பண்ற? நேரா போய் முதலாளியை கூட்டுவான். வரும்போது சின்ன முதலாளியை கூட்டுவான். அவர் தான் இதையெல்லாம் கொஞ்சம் வயலண்டா டீல் பண்ணுவாரு. போ போ. நீ என்ன பண்ற? போய் நம்ம ஆளுங்களை வர சொல்லு. சீக்கிரம் போ. எங்க ஊருக்கே வந்து டகால்ட்டு வேலையா? சந்தி சிரிக்க வைக்கிற. ஏய், யாராது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? யாரா இருந்தா என்ன? நல்லா மாட்டிட்டீங்க. பெரிய மனுஷங்களாம் வரட்டும். உங்களை வெளியே வர வச்சு மரத்துல கட்டி வச்சு தோலை உரிக்க போறாங்க. கேக்குறல்ல? யார்? உடைக்கடா அந்த கதவை. உடைக்கடா. ஐயா ஐயா என்னடா? ஐயா வந்து சரி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? நீ பாட்டுக்கு என்ன கண்ணு அடிச்சு காட்டிக்கிட்டு இருக்க? என்ன? ஐயா ஒரு செய்தி சொல்லத்தான் கூப்பிட்டேன். அதுக்கு இதுவா நேரம்? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரே அசிங்கப்பட்டு போய் நிக்குது. போய் கதை உடப்பியா நின்று பேசிட்டு இருக்கு. அந்த கதவை உடைச்சா உங்க பேர் தான் நாரி போயிடுங்க. என் பேர் எதுக்குடா நாரணா? ஆமாங்க ஐயா. உள்ள எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கா, அதுக்கு என் பேர் ஏன்டா நாரம்? ஐயா உள்ள இருக்கிறது நம்ம கோபி தம்பிங்க. கூட இருக்கிறவா ஆடுறா. ஐயா நம்ம பால்காரத்தை கோமதி இருக்காங்கல்ல, அவங்க பெரிய பொண்ணு மலருங்க. மரியாதையா கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்துரு. நாங்க வந்தா நடக்கிறதே வேற. இருங்க. சுடுது மடிய பொடின்னு அவசரப்பட்டு செய்யற காரியம் இல்ல இது. வேற என்னப்பா செய்யணும்? கொட்டு மேல கொட்டி கும்மி அடிச்சு வரவேற்பு கொடுக்கணுமா? யோசனை இல்லாம பேசாதீங்க மெம்பர. உள்ள இருக்கிறவங்க மான அவமானத்துக்கு பயந்து தூக்குல தொங்கி இருந்தா உள்ள போறவங்க யாரு? அவங்க தான் அக்யூஸ்ட் நம்பர் 1. A1 போலீஸ் ரெக்கார்ட்ல.
மன்னிச்சிருங்க. வாயம் மூடு. ஒரு வார்த்தை பேசுன இந்த இடத்துல வாயம் மூடுற விட்டு போட்டு ரஸ்கல். குளத்தோட பேரையை கெடுக்க வந்திருக்கிறேடா. உன்னோட கல்யாணத்தை பத்தி நான் என்ன கனவு கண்டிருந்தேன். ஆனா எல்லாத்தையும் இப்படி குடி தோண்டி பதச்சிட்டியடா. சொல்றது கேளுங்கப்பா. மலரு ப்ளீஸ் பாப்பா. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. முறுக்குள்ள என்ன நடந்தாலும் சரி, பூகம்பமே வந்தாலும் இவனை மட்டும் நீங்க வெளியே விட்டு கூடாது. போங்கடா, இழுத்து போங்கடா. போய் கட்டிக்கணும். ஐயா மன்னிச்சிருங்க. ஆறு வீட்டுக்குள்ள வலை வீசி இருக்கிற இந்த லட்சணத்துல உனக்கு மண்டிப்பு வேற கேக்குதா? செத்தடி நீ இன்னைக்கு. ஐயா 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 உங்க அம்மா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டியே. இப்படி பண்ணிட்டாலே படுபாவி. கூட இருந்த பையன் யாருங்கய்யா? இருந்தா ஆனா நான் உள்ளார போறதுக்குள்ள பின்பக்க கதவடியா தப்பிச்சு விட்டா. முகம் தெரியலங்களா ஐயா? அதான் தெரியலன்னு சொல்றல. ஆனா ஆளு ஒரு பச்சை கலர் சட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டிருந்தா. கான்ல கூலிங் கிளாஸ் வேற. நம்ம ஒரு பையன் மாதிரி தெரியல. எவனா அசலூர்காரன் போல இருக்குது. அடப்பாவி. வெள்ளையூருக்காரன் அவன் கூட இவ கூத்தடிச்சிருக்கிறா. இந்த கூத்து எத்தனை நாளா நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. பஞ்சம் முளைக்க வந்தவங்கன்னு பாவம் பார்த்தா எப்படி நம்ம ஊரையே அசிங்கப்படுத்திட்டால. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நாண்டுகிட்டு செத்துருவாளே. இவ என்ன பண்ணுவா? பாவம், வயசு கோளாறு. காலகாலத்துல கல்யாணம் பண்ணி தந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அடி பாவி, உண்மைய சொல்லண்டி. யாருமா அவன்? அவனே உனக்கு கட்டி வச்சிடறான். ஐயா இருக்காருல, அவர் பாத்துக்குவாரு. அவன் அவன அசலூர்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அவன் ஆறு என்னன்னு தேடி கண்டுபிடிக்க போறது எனக்கு அசிங்கம், நம்ம ஊருக்கு அசிங்கம். உன்னோட பொண்ணு இந்த மாதிரி வாழ்க்கையில எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு நீ ஊர் பஞ்சாயத்துல குத்தம் கட்டி உத்தரவாதம் கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், ஏன் கோபிய நான் ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு அனுப்பி இருக்கிறேன். ஆனா இவளை நான் கையுங்களவுமா பிடிச்சதுனால இவ கூட உள்ளார இருந்தது ஏன் மவன் கோபி தான் இவ அபவாதம் பேசிக்கிட்டு வாதாடிக்கிட்டு இருக்கிறா. அத இனி இவ செய்யக்கூடாது. அப்படி இவ அதை செஞ்சான்னு தெரிஞ்சது கொஞ்சம் கூட யோசிக்காம குடும்பத்தோட மொத்த பேத்தையும் உசுரோட எரிச்சு சாம்பலாக்கிடுவேன் பாத்துக்க. நீங்க எப்படி வேணாலும் மிரட்டுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி என்ன உயிரோட வேணா கொளுத்திக்கோங்க. பம்பு செட்டு ரூம்ல என் கூட பேசிட்டு இருந்தது உங்க பையன் கோபி தான். பாவி, அடி பாவி, இவங்க சொன்னதுல ரசத்தானா? இத்தனை வருஷம் நான் பழச்ச பழப்பையெல்லாம் கால போட்டு மிதிச்சிட்டேடி. இந்த பேர் எடுக்க வாடி இத்தனை வருஷம் நான் வைராகியத்தோட இருந்தேன். இனிமே இந்த ஊருக்குள்ள எப்படி தலை நிமிந்து நடப்பேன்? எல்லாரும் முஞ்சிலே நான் எப்படி முழிப்பேன்?
எதுக்கு இந்த கல்யாணம் காட்சியிலான்னு நேரடியா தன்னோட சாந்தி முகூர்த்தத்துக்கு தானே ஏற்பாடு பண்ணிக்கிட்டா. பம்பு செட்டு ரூம்ல என் கூட பேசிட்டு இருந்தது உங்க பையன் கோபிதான். என்ன பண்றீங்க தம்பி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன பண்றீங்க? வாங்க, நான் சொல்றத கேளுங்க. வாங்க. நீங்க வாங்க. ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் எதுக்காக வாழணும்? அத்தை, ஐயோ, மானவ மரியாதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எதுக்கு நான் உயிரோட இருக்கணும் சொல்லு. அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் வளர்த்த? சாதாரண கஷ்டம் இல்லடி, ஒவ்வொரு நாளும் ஜீவ மரண போராட்டம். ஆதரிச்சு வணக்க ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இல்லாம பொழுப்பு என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து என் உசுறு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு என் புருஷனோட உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்சப்போ என் உசுறு போச்சு. குல தெய்வமா கொண்டாட வேண்டிய குழந்தைய தூக்கி போட்டுட்டு வாட அவர் சொன்னப்போ என் உசுறு போச்சு. அம்மா, கோபி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணியிருந்தாருமா. அதனாலதான் அவரை பார்க்க போனேன். மணிக்கு கோமதிக்காக போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம ஏமாவன சதுருக்கு இருக்கிற? சாமி சத்தியமா கோபிதான பார்க்க வர சொன்னாரு. உங்க கௌரவத்துக்காக என்ன கேவலப்படுத்தாதீங்க முதலாளி. மாமா, ஒரு பொண்ண கை நீட்டி அடிக்க போறீங்களே, உங்க வயசுக்கும் தகுதிக்கும் கேவலமா இல்லையா மாமா? இல்லைங்க முதலாளி, தேவையில்லாம நம்ம கோபி பேர சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அம்மா, என்னாச்சு என்னாச்சு இது சொல்றேன். அவங்க ஏன் மாமா போய் சொல்லணும்? நாம் இவளை கையும் களவுமா பிடிச்சிட்டல, அந்த கோபத்தை இந்த மாதிரி எங்களை பத்தி தப்பா சொல்லி இவ தீர்த்துக்கிட்டு இருக்கா. இவர்தான் போய் சொல்றாரு. நானும் கோபியும் தான் பேசிட்டு இருந்தோம். முதலாளி வந்து கோபிய புறக்கடை கதவு வழி அனுப்பி வச்சிட்டாரு. நீ திரும்ப திரும்ப இதே மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருந்த உன்னை இங்கேயே வெட்டி போலி போட்டு ஜாக்கிரதை. மாமா,